இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். அதாவது ப்ரொபோர்ஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரொபோர்ஷன் என்னன்னு தெரியும். இப்போ ABCD ஆர் த ப்ரொபோர்ஷன் மீன்ஸ் தட் should be ratio should be equal. இப்போ A:B is equal to C:D. ஸோ அப்போ அந்த ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி எப்படி அப்ளிகேட் ஒரு நம்ம சம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் பாருங்கள். இப்போ எக்ஸசைஸ் 1.4ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எப்பவுமே அந்த கண்டென்ட் நல்லா அப்சர்வ் பண்ணணும். இப்போ ரேஷியோனா கண்டிப்பாக சேம் யூனிட்டாக இருக்கணும். அப்போ என்ன இப்போ 2 தீம் இருக்கும். ஸோ 2 கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டில் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே என்ன வரணும், சேமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூனிட்ஸ் வந்து சேமாக இல்லைனா யூ ஹேவ் டு கன்வெர்ட் தி சேம் யூனிட்ஸ். அப்போ சேம் யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரேஷியோ பேஸ் பண்ணி என்ன போகிறோம் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ பாருங்க கொஸ்டின் பாருங்க. மேப் இஸ் drawn in the scale 1 centimeter is equal to 100 kilometers. அப்போ அதாவது drawn the distance இப்போ ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 1 centimeter is equal to 100 kilometers வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆனால் ரெண்டுமே யூனிட்ஸ் என்னவா இருக்கு, சேமாக இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக சேமாக அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா express this is a representative fraction and what is the actual distance represented by 3.5 in the map. அதே மாதிரி what distance on the map will be represented in actual distance of 2100 kilometers. அப்ப இத பேஸ் பண்ணி क्वेश्चन நம்ம 3 क्वेश्चंस வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த சேம் இல்லாம யூனிட்ஸ் இருக்குல அத ஃபர்ஸ்ட் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப note that the drawn the length and the actual length are not in the same unit. அப்ப drawn the length exercise 1.4 ல note that the drawn. so பாருங்க இப்ப நம்ம exercise 1.3 ல என்ன 1.4 என்ன போட போறோம்னாக்க அந்த proportion எப்படி நம்ம அப்ளிகேட் ரன் பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ இப்ப பாருங்க exercise 1.8 ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சோ என்ன கொடுத்தா முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க. map is drawn in the scale 1 centimeter is equal to 1000 km. மேப் பார்த்திருப்போம் இல்லையா, மேப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்னியாகுமரியில ஸ்டார்ட் பண்ணி மேப்ல பார்த்தா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப கண்டிப்பா அதுல இருந்து பார்த்தா ஒரு சென்டிமீட்டர் பேர் தான். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில சென்னை வரைக்கும் இவ்வளவு யூனிட்ஸ், இந்த யூனிட்ஸ் வந்து இவ்வளவு சென்டிமீட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில இருந்து டெல்லிக்கு இவ்வளவு. அப்போ யூனிட்ஸா பிரிச்சு தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா the map பார்த்தீங்கன்னா 1 centimeter is கிராஃப் ஷீட் பாப்பீங்களா, அப்போ 1 centimeter equal to 1 units சொல்றாங்க. அது மாதிரி 1 centimeter is equal to 1000 கிலோமீட்டர். அப்ப அந்த மேப் டிஸ்டன்ஸ் பார்த்தா 1 சென்டிமீட்டர் வந்து என்ன கன்வெர்ட் பண்றாங்களா 1000 கிலோமீட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு மேப்ல வந்து டிரா பண்ணிருக்காங்க. அப்ப the length drawn and actual length பாத்தீங்கன்னாக்கா அப்ப டிரா பண்றது பார்த்தா சென்டிமீட்டர், ஆக்சுவல் லென்த் பார்த்தா 1000 கிலோமீட்டர். அப்ப ரெண்டுமே சேமா இல்ல. அப்ப ஒரு ப்ரொபோர்ஷன்ல வந்து சேமா கண்டிப்பா ரேஷியோ வந்து கண்டிப்பா சேமா இருக்கணும். அப்ப சேமா இருந்தா தான் சம்ம நம்ம வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, note that the drawn length and actual length are not in the same unit. கண்டிப்பா என்ன இல்ல, சேமா இல்ல. சோ அப்ப கண்டிப்பா என்ன பண்ணனும், you have to convert the same unit. அப்ப கிலோமீட்டர் என்ன பண்றீங்கல்ல, அதாவது இந்த ஆக்சுவல் லென்த் என்ன பண்ணா நீங்க சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ அப்ப 1000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 சென்டிமீட்டர் எவ்வளவு ரெப்ரசன்ட் பண்ணுதா, 1000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 1000 கிலோமீட்டர் என்ன பண்ணனும் நீங்க சென்டிமீட்டரா மாத்தணும். அப்ப 1 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 lakh centimeter, because you know that 1 meter is equal to 100 centimeter இல்லையா. அப்ப how many 1 kilometer is equal to 1000. சோ அத பேஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 kilometer is equal to என்ன கிடைக்கும், 1 lakh centimeter கிடைக்கும். சோ அப்ப 1000 கிலோமீட்டர்னா 1000 into 1 lakh சரிங்களா. சோ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 0. சோ அப்ப கண்டிப்பா 10 crore கிடைக்கும் நமக்கு. 1 10,000 10,000 lakh 10 lakhs. so 10 crore இல்லையா. 1 2 3 4 5 6 7 8. so அப்ப 10 crore பாருங்க 1 2 3 4 5 6 7 8. so அப்ப 10 crore சென்டிமீட்டர். அப்ப 1000 கிலோமீட்டர் சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு 10 crore சென்டிமீட்டர் ஆயிருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, what is the express as a representative fraction கேக்குறாங்க. சோ அப்ப கண்டிப்பா அத fraction கன்வெர்ட் பண்ணா the representative fraction
fractions equal to 1 centimeter இல்லையா so 1 divided by how many 1000 kilometers equal to how many centimeter 10 crore so இதுதான் the representative fraction second question பாருங்க என்ன கேக்குறாங்க what is the actual distance represented by 3.5 kilometers so 3.5 centimeter in the map சரிங்களா so அப்ப 1 centimeter is equal to how many kilometer 1 centimeter is equal to 1000 kilometer so கேக்குற question பாத்தீனாக்கா 3.5 centimeter கேக்குறாங்க அப்ப 3.5 centimeters into 1000 so எத்தனை ஜீரோ பாருங்க 3 zeros place பண்ணி மூவ் ஆகும் so therefore 3500 kilometer so அப்ப 1 centimeter is equal to 1000 kilometer னாக்கா அப்ப 3.5 centimeter how many kilometer 3500 kilometer so பாருங்க question என்ன ரைஸ் பண்றாங்க பாருங்க what is the actual distance represented by 3.5 centimeter in the map so அப்ப the actual distance represented by 3.5 centimeter in the map is அப்ப 1 centimeter mapல மேப்ல பார்த்தா 1 centimeter 1000 km னாக்கா அப்ப 3.5 cm பார்த்தா 3500 km வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் அப்ப எப்படி எழுதுங்க லாஸ்ட்ல எடுத்து கீழ என்ன எழுதணும் நீங்க the questionல பாருங்க the actual distance represented by 3.5 cm in the map is equal to 3500 km அப்ப நீங்க இது கீழ எடுத்து எழுதுங்க ரைட் இப்ப third one பாருங்க third one பார்த்தனாக்கா என்ன क्वेश्चन பாருங்க what distance on the map will represent an actual distance of 2100 km அப்ப 2100 kilometers க்கு எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் வரும் அப்படின்றது தான் கேக்குறாங்க அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும் அந்த டைரக்ட் வேரியேஷன் டேபிள் ஃப்ரேம் இல்லையா அது மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணி நம்ம போட முடியும் because இப்ப 2100 க்கு வந்து டைரக்ட்டா நம்ம சொல்ல முடியும் because 1 cm is equal to என்ன வேல்யூ 1000 km னாக்கா அப்ப 2100 km கண்டிப்பா you know the 2 point அப்ப 2100 km பார்த்தனாக்கா நம்ம 1000 ஆல டிவைட் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் சோ ஆன்சர் என்ன கிடைக்கும் பட் 2.1 சென்டிமீட்டர் தான் சோ அப்ப थर्ड ஒன் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்ட்டா இது மாதிரி மைண்ட்ல செட் பண்ணி போடலாம் பட் ஆனா நீங்க இது டைரக்ட் இந்த ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணறது இல்லையா சோ பண்ண சம்ஸ் வந்து நீங்க டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி கன்வர்ட் பண்ணி அதல வந்து நீங்க என்ன பண்ணனும் சம் சால்வ் பண்ணனும் சரிங்களா சோ இப்ப நம்ம थर्ड சம் அதுலயே இப்ப சப்டிவிஷன் 3 வந்து நம்ம பார்க்க போறோம் சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் actual distance length drawn அடுத்து பாத்தீங்கன்னாக்கா drawn the length இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்டிமீட்டர் actual distance பாத்தீங்கன்னாக்கா கிலோமீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்ப கொடுத்திருக்க டேட்டாஸ் பாத்தீங்கன்னா 2100 கிலோமீட்டர்ஸ்ல எவ்வளவு போகுது எவ்வளவு क्वेश्चन கேக்குறாங்க சோ அப்ப அத பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணனும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ஸ்க்கு 1000 kilometers கொடுத்திருக்காங்க முதல்ல ஃபர்ஸ்ட் அத எழுதுங்க 1000 kilometersக்கு 1 centimeter அப்ப 2100 kilometerக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க drawn length சோ நமக்கு தெரியாது x னு வெச்சீங்க சோ கண்டிப்பா number of kilometer increase ஆகும்போது drawn length also increase ஆகும் therefore it's a direct variation so 1000 divided by 2000 is equal to 1 divided by x ratio தான் எழுத முடியும் 1000 is to 2100 is equal to 1 is to x தான் பட் ஆனா ratio fraction எழுத முடியும் சோ அதனால டைரக்ட்டா fraction style எழுதி இருக்கேன் so we need the result which one x தான் தேவைப்படுது அப்ப x going to right hand side மத்தியில வரும் 2200 going to அப்ப எதுனாக்கா 1000 into x is equal to 1 into 2100 so x is going 1000 going to down so 2000 divided by 1000 2 0 into cancel agam 10 21 divided by 10 na what's the value 2.1 centimeter so appa drawn length in how much 2.1 centimeter so last the conclusion kodupinga that 2.1 centimeter on the on will represent the actual distance of 2100 appa the actual distance of 2100 க்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது சென்டிமீட்டர்ல 2.1 சென்டிமீட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணுது லாஸ்ட்ல எடுத்து எழுதுங்க சரிங்களா
ஸோ அப்போ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷன் வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே போட்டு காட்டினேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 சென்டிமீட்டருக்கு 1000னாக்கா கண்டிப்பாக 2100க்கு 2.9 டைரெக்டாக வந்து டோட்டல் அமௌண்ட் அதாவது 2100 கிலோமீட்டர் டிவைட் பை 1000 டிவைட் பண்ணாலே சென்டிமீட்டர் கிடைச்சிடும். பட் நீங்கள் என்ன சம்மா ரன் பண்ணுறதால நம்ம ப்ரொபோர்ஷன் அதாவது டைரக்ட் வேரியேஷனில் கன்வெர்ட் பண்ணி அதில் இருந்து நம்ம சம் சால்வ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது. இதில் என்ன ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம்னாக்கா இந்த டிராவன் லென்த்தும் அண்ட் ஆக்சுவல் லென்த்தும் வந்து யூனிட்ஸ் வந்து சேமாக இல்லை. சப்போஸ் கண்டிப்பாக என்ன பண்ண யோட் கன்வெர்ட் த சேம் யூனிட்ஸ். அப்போ இந்த 1 கிலோமீட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது கொடுத்து சென்டிமீட்டர் அண்ட் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோமீட்டர் என்ன பண்ண சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் என்ன பண்ணுறேன் நான் சென்டிமீட்டரா மாத்துறேன். சரிங்களா? அப்போ மாற்றிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறேன் நான் கன்வெர்ட் பண்ணி ரெப்ரசன்டிவ் ஃப்ராக்ஷனும் அப்புறம் 3.5 சென்டிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் எனக்குன்னு எழுதுறேன். ஸோ அது லாஸ்ட் தேர்ட் சொன்ன ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. அதை வந்து டெபிட் டிராவன் அண்ட் சென்டிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் வேரியேஷன் மாடலில் போட்டு அதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 2.1 சென்டிமீட்டர் கிடைக்குது. லாஸ்ட் எடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா சம். நெக்ஸ்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் இதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. இதே சேம் அதாவது இந்த மாடலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. The scale used in the map is 1 centimeter equal to 500 meter. அப்போ அந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 500 மீட்டர். ஆனால் போன சம்மில் ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்குள்ள என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தா 1000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மீட்டர் என்ன பண்ணீங்க சென்டிமீட்டர் மாற்ற. நோட் தட் the drawn length and actual length are not in the same. Therefore, you have to convert the same unit. So, அப்போ 500 meters equal to how many centimeter? So, அப்போ 1 meter is equal to how many centimeter? 100 centimeter இல்லையா? அப்போ 500 meter into 100. So, அப்போ 500 into 100 multiply பண்ணா you have to get it value 50,000 centimeter கிடைக்கும். அப்போ 500 meters equal to 50,000 centimeter. So, அப்போ கண்டிப்பா same units கன்வெர்ட் பண்ணிட்டு what's the represent அதாவது பார்த்தீங்கன்னா representative fraction பார்த்தீங்கன்னா 1 divided by 50,000. ஸோ செகண்ட் சம் நீங்கள் இதே மாடலில் ஈஸியாக போட முடியும். சரிங்களா? இதே சேம் தான். இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜரில் ரன் பண்ணியிருக்கணுமோ அதே மாடலில் அந்த சம் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு யூனிட் சேம் இல்லை, யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுங்க சேம் பண்ணுங்க. அப்போ 500 meters equal to how many centimeter? அப்போ 1 meter is equal to 100 meters தான். அப்போ 500 into 100 meters. So that is for 50,000 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ரெப்ரசன்டிவ் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு the representative fraction is equal to 1 by 50,000. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதுலயே what is the actual distance represented by the 5.5 cm on the map? அப்போ 1 cm is equal to 500 meter னா 5.5 cm is equal to what's the value? 5.5 cm into 100. So multiply பண்ணா get the result. சரிங்களா? ஸோ அப்போ 5.5 is equal into 500 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 5.5 into 500 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ மல்டிப்ளை என்ன கிடைக்குது? எனக்கு 2750 மீட்டர்ஸ் கிடைக்குது. அப்போ 5.5 cm 1 சென்டிமீட்டருக்கு 500 மீட்டர்னா அப்போ 5.5 சென்டிமீட்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்கும்போது 5.5 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 5.5 into 500 மல்டிப்ளை பண்ணா 2750 meters கிடைக்கும். So therefore the actual distance represented by the 5.5 centimeter on the map is 2750 meters. So டைரக்டா இதே மாடல்ல நீங்க கன்வர்ட் பண்ண முடியும். third question பாத்தீங்கன்னாக்கா சோ என்ன क्वेश्चन ரைஸ் பண்றாங்க பாரு. third question, what distance on the map will represent the actual length of 2500 centimeter? அப்ப actual length கொடுத்தாச்சு. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2500 meters கொடுத்திருக்காங்க. அது மாதிரி drawn length கேக்குறாங்க. அப்ப 1 centimeter is equal அப்பனா 500 meters equal to 1 centimeter. அப்ப 2500 எவ்வளவுன்னு கேட்டா ஈஸியா உங்களால சம் போட முடியும். சோ அத பேஸ் பண்ணி நீங்க 2500 மீட்டர்ஸ்க்கு தெரியாத x எடுத்துங்க. இட்ஸ் a direct variation. இதே மாடல்ல சப்ஸ்டிட் பண்ணா get the x value. சோ சேமா உங்களுக்கு ரன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா புரியும். சோ அப்ப 2500 மீட்டர் கண்டிப்பா என்ன இப்ப அதிலே ஜஸ்ட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப 1 centimeter is equal to 500 meters சொன்னாக்கா கண்டிப்பா எவ்வளவு கேக்குறாங்க? 2500 மீட்டருக்கு என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. அதே 500 டிவைட் பண்ணுங்க. 20 க்கு 20 கேன்சல் ஆயிடும். 1 5s are 5. So 5 5s are and 5 meters கண்டிப்பா 5 cm கிடைக்கும். சரிங்களா? அப்ப 2500 மீட்டர்ஸ்க்கு drawn length என்னவா இருக்கும்? கண்டிப்பா 5 cm இருக்கும். சரிங்களா? சோ அத பேஸ் பண்ணி ஈஸியா இதே மாடல்ல நீங்க செகண்ட் சம் ரன் பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ தேர்ட் சம் பாத்தீங்கன்னா fill in the blanks கொடுத்திருக்காங்க. நம்ம இத இப்ப பார்க்க போறோம். ரைட்? இப்போ எக்சர்சைஸ் 1.4 ல தேர்ட் சம் உங்களுக்கு ஈஸியா தான் கொடுத்திருக்காங்க. இத பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு புரியும். அத பாருங்க. ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் சம் பத்தி ஸ்கேல் பார்த்தோம்னா நம்ம ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா 1 cm = 200 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? ஸ்கேல் 1 cm =
200 meters கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா actual length next one பார்த்தீங்கன்னாக்கா drawn length கொடுத்திருக்காங்க first question but first round ல பார்த்தீங்கன்னாக்கா 1 cm is equal to 200 meters கொடுத்திருக்காங்க அப்ப actual length என்ன இதிலே பார்த்தீங்கன்னாக்கா drawn length வந்து என்ன கொடுத்திருக்காங்க 4 cm கொடுத்திருக்காங்க அப்ப 1 cm க்கு 200 மீட்டர்னா அப்ப 4 cm கண்டிப்பா 4 into 200 அப்ப 4 into 200 that means 800 அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ அப்ப 1 cm க்கு 200 மீட்டர்னா கண்டிப்பா 4 cm க்கு 4 into 200 that means 800 மீட்டர் கிடைக்கும் சோ அப்ப இது ஈஸியா உங்களால மல்டிப்ளை பண்ண முடியும் அப்ப அதான் சொல்லுவோம் இல்லையா the cost of 1 kg apple வந்து 50 rupees னா the cost of 4 kg apple was அப்ப 4 into 50 so 4 5 are 20 that means 200 இல்லையா அதே மாதிரி தான் அப்ப 1 cm is equal to 200 மீட்டர்னா அப்ப 4 cm க்கு என்ன actual length அப்ப 4 cm னா 4 into 200 that means 800 மீட்டர் அப்படினா actual length அதே செகண்ட் பாருங்க 1 cm க்கு 250 மீட்டர்னாக்கா சோ இதுல actual length கொடுத்துட்டாங்க அப்ப what is the drawn length கேக்குறாங்க சோ அப்ப first 1 cm என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க second one 1 cm is equal to 2500 meter actual length கொடுத்திருக்காங்க 1750 meter drawn length என்ன அப்படினு கொண்டு क्वेश्चन கேட் பண்ணாங்க அப்ப கண்டிப்பா you know that 1 cm is equal to 2500 meter னாக்கா கண்டிப்பா அப்ப 1750 மீட்டர்ஸ்க்கு எவ்வளவு சென்டிமீட்டரா இருக்கும் சோ அப்ப டோட்டல் லெந்த்ல இருந்து இந்த 2050 மீட்டர் லெஸ் பண்ணாக்கா obviously நமக்கு drawn length கிடைச்சிரும் லெஸ் பண்ணி பாருங்க 1750 divided by 2050 ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அப்ப 125 is 25 7 டைம்ஸ் போகும் அப்ப ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 சென்டிமீட்டர் அப்ப 7 சென்டிமீட்டர் வந்து ஆக்சுவல் drawn length னாக்கா அப்ப 7 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ஆக்சுவல் லெந்த் இருக்கு அப்ப 7 சென்டிமீட்டர் into 2050 மல்டிப்ளை பண்ணா I got the actual length சோ அப்ப அத பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா மல்டிப்ளை பண்றதா டிவைட் பண்றதான்றது கொடுத்துக்கிற என்ன fill in the blanks எது கேப் விட்டுருக்காங்களோ அப்ப நம்ம drawn length என்னக்கா எவ்வளவு ரீப்ளேஸ் இந்த ஸ்கேல் எவ்வளவு இருக்கு அதை டிவைட் பண்ணா ஆக்சுவல் லெந்த் கிடைச்சிடும் சரிங்களா ரைட் சோ அப்ப நம்ம ஆக்சுவல் லெந்த் தேவைனாக்கா எவ்வளவு சென்டிமீட்டர் கொடுத்தா அது கூட என்ன பண்ணனும் நீங்க 1 cm எவ்வளவு டிவைட் பண்ணிருக்கீங்க அதை மல்டிப்ளை பண்ணா ஆக்சுவல் லெந்த் கிடைச்சிடும் ரைட் சோ அப்ப நமக்கு drawn length கிடைக்கும்னாக்கா அப்ப ஆக்சுவல் லெந்த் டிவைட் பை எவ்வளவு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க 1 cm இருக்கு அதை டிவைட் பண்ணாக்கா get the drawn length சோ அதுதான் நமக்கு actual length divided by எவ்வளவு ஸ்கேல் டிவைட் பண்ணிருக்காங்க டிவைட் பண்ணா நமக்கு drawn length கிடைச்சது அதை பேஸ் பண்ணி ஈஸியா உங்களால போட முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிலே பாத்தீங்கன்னாக்கா 1 cm equal to எவ்வளவு அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப ஸ்கேல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்ப கொடுத்த டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க ஸ்கேல் actual length பாத்தீங்கன்னாக்கா 3700 meters கொடுத்திருக்காங்க actual drawn length பாத்தீங்கன்னாக்கா 5 cm சோ அப்ப 5 எவ்வளவு வந்து இங்க 1 cm எவ்வளவு டிவைட் பண்ணிருப்பாங்க அப்படினா அப்ப 5 into அப்ப the 3700 மீட்டரை 5 cm டிவைட் பண்ணாக்கா எவ்வளவு 1 cm equal எவ்வளவு அப்படினு தெரியும் சோ மல்டி டிவைட் பண்ணி பாருங்க 3700 divided by 5 so 37 3 5 டேபிள்ல போகாது அப்ப 37 how many times போகும் 7 5s are 35 remainder 2 பக்கத்துல போடுங்க so 5 4s are 20 ஒரு 0 அப்ப 1 cm equal to 740 meter right அப்ப 1 cm is equal to 740 meter suppose 1 cm equal to 740 meter னா அப்ப 5 cm என்னவா இருக்கும் 5 into 740 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 5 into 740 ஒரு 0 இருக்கு இல்லையா அப்ப 5 4s are 20 5 7s are 35 plus 2 37 ஒரு 0 இருக்கு இல்லையா அதை எடுத்து போடுங்க அப்ப 3000 ஆக்சுவல் லெந்த் கிடைச்சிருச்சு சரிங்களா சோ அப்ப இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணனும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இஸ் filling the blanks தான் கொடுத்திருக்காங்க அது பேஸ் பண்ணி நீங்க போடுங்க ஈஸியா உங்களுக்கு புரியும் சரியா ரைட் எக்சர்சைஸ் 1.4 ல பாருங்க எக்சர்சைஸ் 1.4 ல வந்து 4 சம் ஏற்கனவே போடலங்க ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் மாடல்லே தான் கொடுத்திருக்காங்க இது தனியா இன்டிவிஜுவலா கொடுத்திருக்காங்க the scale of graph is 1 cm is equal to 200 km the distance 1 cm in the graph denotes 200 km னு எக்ஸ்பாண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அதாவது அந்த 1 cm the distance 1 cm in the graph denotes
200 because you know that 1 cm கிராஃப்ல வந்து 200 km தான் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. So what would be length of 3000 km on the graph? அப்ப அந்த 3 what would be the length of 3600 km of the graph னு கேக்குறாங்க. அப்ப actual length என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப actual length பாத்தீங்கன்னாக்கா 200 km is equal to 1 cm. அப்ப drawn length பாத்தீங்கன்னாக்கா என்னன்னு தான் கேக்குறாங்க. சோ அப்ப 3600 actual length க்கு drawn length என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க டேபிள் ஃப்ரேம் பண்ணுங்க. Actual length in kilometer, drawn length in centimeter. அப்ப 1 centimetersக்கு actual length பாத்தீங்கன்னாக்கா 200 meter. 3600 kilometersக்கு எவ்வளவு drawn length? So then question, what would be length of 3600 km on the graph? அப்ப தெரியாத நம்ம எப்பவுமே x it's a direct variation. So in direct variation you know that கண்டிப்பா ரேஷியோ இருக்குறத டிவைட் எழுத முடியும்னு தெரியும் உங்களுக்கு. is equal to 1 divided by x. We need the value of x. So this strike out பண்ணுங்க. இந்த 20 க்கு 20 strike out ஆகும். 1 2s are 2. how many time? 18 time. So அப்ப 1 divided by என்ன கிடைக்குது எனக்கு? 1 divided by 18 is equal to 1 by x. 18 going down, x is going down. So 18 வந்து ரெடியூஸ் பண்ணா மல்டிப்ளை போகும். அப்ப x into 1 x 18 into 1 18. சரிங்களா? அப்ப 3600 கிலோமீட்டருக்கு என்ன எனக்கு drawn length இருக்கும்? அப்ப 18. அப்ப நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். 1 சென்டிமீட்டர்ஸ்க்கு நமக்கு 2000 கிலோமீட்டர் சாரி 200 கிலோமீட்டர்னாக்கா அப்ப கண்டிப்பா 18 கிடைச்சது. அப்ப 18 க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் நமக்கு? 18 into 200 3600. சோ அப்ப நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன பண்ணீங்க? ஈஸியா செக் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன லாஸ்ட்ல எழுதணும்? So therefore the 18 cm would be length of 3600 km on the graph. கொடுத்திருக்க क्वेश्चनலயே நீங்க என்ன எழுதுங்க? அதான் what would be the length ன்னு கேக்குறாங்க. So therefore the 18 cm கடைசில எனக்கு என்னது? 18 cm. So 18 cm would be the length of 3600 km on the graph. சரிங்களா? அப்ப லாஸ்ட்ல எழுதுங்க. ஈஸியா புரியும். நிறைய கொஞ்சம் சப்டிவிஷன்ல 1 2 3 போடுவோம். இண்டிவிஜுவலா கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணுங்க. அத பொறுத்து நீங்க போடுறீங்கனா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சரியா? ரைட்?